This is the Rehabilitation Center for Blind Women, or RCBW, in the Mannarpuram neighborhood of Tiruchi in Tamil Nadu. Established on July 14, 1975 by noted ophthalmologist and philanthropist Dr. Joseph Gnanadikam, founder of Joseph Eye Hospital, the center is devoted to training visually impaired women between 18 to 35 years for professional work. More than 1,000 visually impaired students have been trained here in the past 50 years, utilizing its free services. All accommodation, food, and education provided by the center are completely free of cost. ஏன் இந்த ஹோம் வந்து ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும் பொழுது பார்வை இல்லாம வர்ற பெண்களை என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து இந்த பிள்ளைங்களை அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளைங்களை வச்சு நாங்க என்ன பண்றது, நாங்க இவங்களை கூட்டிட்டு போய் ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால நீங்க இங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு போயிருவாங்களாம். அப்ப டாக்டர் ஜோசப் ஞானாதிக்கத்துக்கு 18 வயசுக்குள்ளர மேல உள்ள பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி தர முடியாது, அவங்கள வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 1975 வருஷத்துல ஒரு 7 பெண்களை வச்சு அவங்களுடைய சொந்த இல்லத்துல வந்து இதை வந்து தொடங்கியிருக்காங்க. This tailoring unit produces bedspreads, doormats, tablecloths, and similar items to order. Leftover bale of fabric from textile exporters in Karur are purchased by the center's team and used to design a variety of home linens. Matching threads are sourced from bulk suppliers in Chennimalai. The central portion of the bedspreads is made up of the Karur fabric, while the edges, using material woven by the RCBW's Powerloom unit, are stitched together by visually challenged women. Teams of 2 sighted staff each operate the power looms and oversee the stitching. At the tailoring section, visually impaired women take care of the entire process, from marking the material, using measuring tapes that have staples to indicate each inch, cutting it to size, and operating the sewing machines. வணக்கம், என் பேர் வந்து ரெஜினா மேரி. நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும்போது, கோயம்புத்தூர் தான் எங்க ஊரு. அங்க இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்வை போயிடுச்சு. அப்புறமா ஒரு வானொலி நிகழ்ச்சி மூலமா இந்த ஹோமை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தேன். இங்க வந்ததுமே எல்லா கைத்தொழிலையும் கத்துக்கிட்டு படிப்பையும் கூட 8th 10th +2 டிகிரின்னு எல்லாம் முடிச்சிட்டேன். அப்புறம் கைத்தொழில் பாத்தீங்கன்னா டெய்லரிங் வந்து எல்லாருமே பிளைண்டுக்கெல்லாம் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லயும் மிஷின் இருந்தது, ஆனா எனக்கு தைக்க தெரியாம இருந்தேன். இங்க வந்து நல்ல விதமா டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா சொல்லி தந்தாங்க. பிளவுஸ் தைக்க முடியாதுங்க, ஏன்னா அது கிராஸ் கட்டிங். மற்றபடி இன்ஸ்கர்ட்டு, அப்புறம் வெஸ்ட், அப்புறம் பில்லோ கவரு இதெல்லாம் நாங்களே கட் பண்ணி நாங்களே அழகா தைச்சிடலாம். இங்க வந்து இதோட மற்ற தொழில்களையும் கத்துக்கிட்டது ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்கு வரலைன்னா எங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்க வந்து பல தொழில்களும் கலைகளையும் கத்துக்கிட்டு நாங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். This is the weaving unit, which is staffed with both sighted and visually impaired workers. It includes a power loom that has the capacity to produce 20 to 25 double bedspreads in a day. The visually impaired students measure and cut the bed sheets according to the specified requirements from the woven cloth bale and also pack it for distribution. As the spindle scoots back and forth across the loom, the visually challenged weavers use their sense of touch to ensure that the threads are in place. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து தறி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைட்டேடுங்கள்லாம் போடும்போது அந்த தறியெல்லாம் தொட்டு பார்க்கும்போது இதெல்லாம் தொடாத நூல் வந்துரும்பாங்க. இங்கே வந்த பிறகு இந்த தறியை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷப்பட்டு விருப்பப்பட்டு இந்த நூலில் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். இது வந்து 1200 நூல் இருக்குது இந்த தறியில். இது வந்து ஒரு நூல் கூட கட் ஆகாமல் வந்து போடுறதான் நம்மளுடைய திறமை. பார்வை இல்லைனாலும் வந்து இந்த வேலையை வந்து கற்றுக்கிறதுல அவ்வளோ சந்தோஷமும் மனநிறைவும் இருக்குது. சைட்டேருக்கு இணையாக நம்ம செய்கிறோமே, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமே அப்படின்ற பெருமை வந்து இதில் இருக்குது. அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்.
A bakery on the campus was recently innovated with the funds from the NGO Help the Blind Foundation of Hong Kong, which supports university education for the visually challenged and other well-wishers. The kneading, proofing and baking of the dough is handled by sighted bakers, while 6 visually impaired students help out with cleaning and preparing the pans and packaging the goods for sale. All the food items are free of chemical preservatives. Bread, tea buns and other baked goods are available through the day at the small eatery maintained by the center and also for private orders. Visually challenged women who wish to pursue higher education and attempt competitive exams are also supported by tutors at RCBW. It is noteworthy that K. Radhabai, distinguished for becoming South India's first visually challenged PhD scholar in 1991, is an alumna of this institute from the 1978 batch. She later served as assistant lecturer and later head of department in history in Pudukkotai's Government Arts College for Women from 1994 to 2018. என்னோட பேர் ஸ்வீட்லினா. நான் வந்து 2016 ஜூலை 27 இங்க வந்தேன். நான் இதுக்கு என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து மதுரை. அங்க வந்து நான் 12th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்க மம்மி வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து சேர்த்து விட்டாங்க. நார்மல் காலேஜ்ல வந்து எனக்கு இடம் கிடைக்கல. நான் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. அப்ப இங்க வந்து நான் என்னென்ன படிச்சேன் அப்படின்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ சோசியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கதான் வந்து படிச்சேன். இது வந்து எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாரோட மோட்டிவேஷன்ல தான் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். சொந்த காலில் நிக்கணும், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி நான் சொந்த காலில் நிக்கணும். அதனாலதான் நான் வந்து மற்றவங்கள எதிர்பார்க்காம நம்ம எல்லாமே நம்மளே செய்யற மாதிரி. The revived interest in the humble wire kudai, a hand-woven basket with nylon wire as an alternative to the plastic carry bags, has helped the basket weavers of RCBW immensely. This team has produced close to 1 lakh of customized baskets for customers in Coimbatore, Delhi, Bengaluru, and even managed to export quite a few orders abroad. Workers use their forearm as a ruler and cut the strips with the help of a metal snipper. Each artisan maintains their own marking system to ensure that the colors are used in the right order. In a week, the group gets through at least 25 kilos of vibrantly hued wire bundles. The knots are kept simple to save on wire and time. Priced upwards of rupees 125, the handmade baskets are also becoming a popular option for packing return gifts at social gatherings. Proceeds of the basket sales are remitted to RCBW, with each artisan paid a small share per piece according to their work rate per month. Depending on their expertise, the women can weave small to medium-sized baskets, including their handles, within 3 days. The work is limited to daytime shifts. இந்த கூடையிலே வந்து வெரைட்டியாக நாங்கள் பண்ணுவோம். சாதா பண்ணுவோம், சார் பண்ணுவோம், பூ கூடை, அந்த மாதிரி டியூப் கூடை, என்னென்ன கூடைகள் இருக்கோ பட்டை கூடை எல்லா கூடையும் நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குது. எங்கள் அக்கா நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, நிறைய ஆர்டர் வாங்கி கொடுக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமா இருக்கு. இதை வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்கோம். The rehabilitated graduates are encouraged to return to their families as their skills make them capable of earning a livelihood. நாங்க செய்யற வேலைகளுக்கு ஏத்த மாதிரி மாசம் வந்து எங்களுக்கு வந்து பாக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பாக்கெட் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை வந்து பேங்க்ல கட்டிடுவாங்க. நாங்க என்ன பண்ணிடுவோம், இது வந்து நாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு குறிப்பிட்ட வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு 3 years ட்ரைனிங் முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணிடுவாங்கன்னா எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த பணமானது எங்களுக்கு நிறைய ஒரு தொகையாவே வந்து நிற்கும். இதை வந்து நாங்க வீட்லயும் போய் வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்லி எங்களுடைய சொந்த காலிலே வந்து இந்த மாதிரி ஒரு சுயமா வேலை செஞ்சு பொழைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எங்களை வந்து அனுதாபப்படாதீங்க, நாங்க செய்யற பொருட்களை வந்து எங்களை வாங்கி அதை வந்து எங்களுக்கு ஊக்குவிச்சிங்கனாலே எங்களுக்கு மறுபடியும் வேலை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் இது.